السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலை விரட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணிய மிகுந்தவர்களே, இந்த ரமலானினுடைய தொடர் முறையாக நபி தோழர்கள் வரலாறு என்கின்ற தலைப்பின் கீழாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து தங்களினுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து எந்த அளவிற்கு தியாகங்களை புரிந்தார்கள் என்கின்ற தியாகமிக்க வரலாறுகளை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக ஒரு சஹாபியை பற்றியும் அவரினுடைய வாழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை பற்றியும் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற சஹாபி, இவர் ஒரு மதீனத்து வாசி, ஒரு அன்சாரி தோழர்களில் ஒருவர். ஆரம்ப காலகட்டத்திலேயே இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது ரொம்ப சமீப காலத்துலலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு சில தினங்களுக்கு பின்பாக இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இணை வைப்பிலும் இறை மறுப்பிலும் மூழ்கி திளைத்த ஒரு மனிதர். நாம் நேற்றைய தினம் பார்த்த சஹாபியை போன்று இவரும் தம்முடைய வீட்டில் ஒரு சிலை ஒன்றை வைத்து அதில் வணக்க வழிபாடுகளை தினந்தோறும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் இவர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பாக, முஷ்ரிக்கில் இருந்து முஸ்லிமாக மாறியதற்கு பின்பாக இவரினுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறுகிறது. எந்த அளவிற்கு அவர் இணை வைப்பில் இருந்தாரோ அதை விட பல மடங்கு ஆர்வமாக இஸ்லாத்தை தேடி தேடி தெரிந்து கொள்வதிலும் தாம் தெரிந்து கொண்டதை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பதிலும் தம்முடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தார். நல்லறங்களில் ஊறி திளைத்தார். ஏராளமான நற்காரியங்களை செய்தார். அப்படிப்பட்ட இந்த நபித்தோழரினுடைய பெயர்தான் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஒரு அன்சாரி தோழர். நான் முன்னாடியே சொல்லியிருந்ததை போன்று இவரினுடைய பெயரை பொறுத்த வரைக்கும் அபூ தர்தான் இருக்குல்ல, இது இவரினுடைய இயற்பெயர் கிடையாது. இவரினுடைய தாய் தந்தை இவருக்கு வைத்த பெயர் அபூ தர்தா அப்படிங்கிறது கிடையாது. அபூ தர்தா இதற்கான அர்த்தம் என்னன்னா, தர்தாவினுடைய தந்தை. இவருக்கு தர்தா என்கின்ற ஒரு பிள்ளை இருந்தது, ஒரு மகன் இருந்தார். அவரை பிறந்ததற்கு பின்பாகத்தான் இவரினுடைய அடையாள பெயராக அபூ தர்தா என்று மாறிவிட்டது. இது அரபுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இதை போன்று அபு என்று பெயரை சேர்த்து அவர்களினுடைய மகனினுடைய பெயரையும் சேர்த்து அழைக்கக்கூடிய வழக்கம் ஏராளமான சஹாபாக்களுக்கு மத்தியில் நம்மளால பார்க்க முடியும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு உதாரணம் இருக்குன்னா, இப்ப நமக்கு ஒரு மகன் ஒருத்தர் இருக்கிறார். அவரினுடைய பெயர் இப்ப மூசான்னு இருக்குன்னா, அவரினுடைய தந்தையை நம்ம எப்படி கூப்பிடலாம்னா அபு மூசா என்று அழைக்கலாம். ஈசான்னு ஒருத்தருக்குள்ள இருக்கு, அவரினுடைய தந்தை ஈசாவினுடைய தந்தை எப்படி அழைக்கலாம்னா அபு ஈசா என்று அழைக்கலாம். அந்த மாதிரி இவருக்கு தர்தான் ஒரு பிள்ளை பிறந்ததற்கு பின்பாகத்தான் அபூ தர்தா என்று இவருக்கு பெயர் வருகிறது. இவரினுடைய இயற்பெயர் என்னவென்றால், அதை நான் சொல்லல, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தான் கண்டுபிடித்து கொண்டு வந்து நாளைய தினம் சொல்ல வேண்டும். அபூ தர்தாவினுடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறதா இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தினுடைய முதலாவது கேள்வியாக உங்களுக்கு மத்தியில் கேட்கப்படும். நீங்கள் தேடி மார்க்க அறிவை தேடுதல்ல ஆர்வத்தை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய தகவல். நீங்கள் தேடி இவரினுடைய இயற்பெயர் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தெரிவிங்கள். இந்த அபூ தர்தா என்பவர் மதீனாவை சார்ந்த ஒரு நபித்தோழர்.
மதீனாவினுடைய சூழல் எப்படி இருந்துச்சுன்னா, இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்காங்க. அப்ப மதீனாவினுடைய சூழல் எப்படின்னா, மதீனால 2 கோத்திரத்தகர்கள், 2 குலங்கள் தான் மேலோங்கி இருந்தார்கள். ஒரு குலம் அவுஸ் என்கின்ற ஒரு குலம், மற்றொரு குலம் கஸ்ரஜ் என்கின்ற ஒரு குலம். இந்த 2 குலம் தான் மிகப்பெரிய குலங்களாக மதீனாவில் இருந்தது. மற்ற சிறிய சிறிய குழுக்கள் எல்லாம் இருந்தது. அவங்க எல்லாம் இவர்களினுடைய சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு அணிகளாக இருப்பார்கள். இந்த 2 குலத்திற்குமான ஏராளமான நாட்கள் பகையாகத்தான் நம்மால் பார்க்க முடியும். அவுஸ் குலத்திற்கும் கஸ்ரஜ் குலத்திற்கும் இருவரும் எப்பொழுது பார்த்தாலும் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். இந்த குலத்தை சார்ந்தவர்கள் அந்த குலத்தை சார்ந்தவர்களை கொள்வது, அவர்கள் இவர்களை வந்து அடிப்பது, இப்படி மிகப்பெரிய ஒரு போர்த்தியே எரிந்து கொண்டிருந்தது மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு முன்பாக. அதற்கு பின்பாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்று மதீனாவிற்கு செல்கிறார்கள். சென்றதற்கு பின்பாக அவுஸ் குலத்தில் இருப்பவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், கஸ்ரஜ் குலத்தில் இருப்பவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாமியர்களாக அனைவரும் மாறியதற்கு பின்பாக அவர்களுக்கு மத்தியில ஒரு பகை இருந்தது என்கின்ற அடையாளமே தெரியாத அளவிற்கு இருவர்களும் மிக நெருங்கிய தோழர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த அபூ தர்தா என்பவர் அந்த கஸ்ரஜ் குலத்தவர்களில் சார்ந்த ஒருவராக இருக்கிறார். இவர் ஒரு இளம் வயது சஹாபி, ஒரு இளம் வயது உடைய ஒரு நபராக இருக்கிறார். இவரினுடைய இளமை பருவம் முழுக்க இவர் எதில் அதிகமா ஆர்வப்படுவார்னா, இவருக்கு பொருளாதாரத்தை சம்பாதிப்பது மிகப்பெரிய ஒரு பேரார்வம். வியாபாரத்துக்கு போகணும், இங்கிருந்து ஷாமிற்கு செல்வார், சிரியாவிற்கு செல்வார், ஏராளமான நாடுகளுக்கு செல்வார். அங்கெல்லாம் போய் வியாபாரம் பார்த்து பொருளாதாரம் ஈட்டுவதில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பேரார்வம் இருந்தது. இவருக்கு ஒரு நண்பரும் இருந்தார். இவரினுடைய நண்பர் யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவும் இவரும் வியாபாரத்துல ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் ரொம்ப ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறார்கள். வியாபாரத்திற்கு ஒன்றாக செல்வது, ஏராளமான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது, இப்படி இருந்து வருகிறார்கள். பத்ரு போர்க்களம் முடித்தவுடன் இவரினுடைய நண்பர் இருக்கிறார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களினுடைய நண்பரான அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பத்ரு போர் முடிஞ்சோன் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக அவருக்கு என்ன வருதுன்னா, நம்முடைய ரொம்ப நெருங்கிய தோழர் அபூ தர்தா இருக்கிறார், இவர் இஸ்லாத்துல இல்லை, இவர் ஒரு இணை வைப்பு கொள்கையில இருக்கிறார். வீட்டுல ஒரு சிலையை வச்சு தினந்தோறும் அதை வணங்கி வழிபட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறார். இது நமக்கு சரி வராது, இவரை நாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவரினுடைய நண்பருக்கு ஏற்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, இவரை எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்கிறதா? எந்த சம்பவத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம்? ரொம்ப பிரபலியமான ஒரு சம்பவம். என்ன போர்லையா? முஅத்தா யுத்தம். நம்ம எல்லாருக்குமே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிகப்பெரிய ஒரு போர் வீரராக நாம் அனைவரும் பார்த்தது முஅத்தா யுத்தத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தளபதியை நியமிப்பாங்க. எந்த போருக்குமே ரசூல் அப்படி நியமித்ததே கிடையாது. எல்லா போர்களுக்கும் ஒரே ஒரு தளபதி. ஆனா முஅத்தா போர்க்களம் வருது, அதுக்கு 3 தளபதியை ரசூலா நியமிக்கிறார்கள். 3 தளபதிகளை நியமித்து இவர் கொல்லப்பட்டுட்டா அடுத்த 2வது வருவார், 2ஆம் அவர் கொல்லப்பட்டு விட்டால் 3ஆம் அவர் வருவார் அப்படின்னு ரசூலா போருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். போரினுடைய சூழல் 3 தளபதிகளும் கொல்லப்படுகிறார்கள். யாருமே நியமிக்காமல், யாருமே பெயர் சொல்லாமல் தாமாக தளபதி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த போர்க்களத்தில் வீரதீரமாக போரிட்டது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வரலாறு பெருமக்களுக்கு தெரிந்திருக்கும். அதுல ரசூலா நியமிச்சாங்கல்ல 3 தளபதிகள், அந்த 3 தளபதிகளினுடைய பேரை சொல்லுங்க. எல்லாருமே ரொம்ப பிரபலமான சஹாபாக்கள். ஒன்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, அதை சொல்லக்கூடாது. மீதி 2 நபி தோழர்கள் தளபதிகள் தெரியுமா? அப்பாஸ் இல்ல, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் முதலாவது படை தளபதி. நபி அவர்களினுடைய வளர்ப்பு மகன் ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 தளபதிகளையும் நபி அவர்கள் நியமிக்கிறார்கள். இதில் நியமிக்கப்பட்ட ஒரு தளபதி தான் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. இவரினுடைய உற்ற நண்பர் தான் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்களுக்கு என்ன ஒரு ஆசைனா, நம்முடைய நண்பரை எப்படியாவது நம்ம இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்துடணும், இணை வைப்புல இருந்து அவரை வீட்டு எடுத்துட்டு வந்துடணும் என்கின்ற ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் இவருக்கு வருகிறது. அதனால அதிகமான கருத்துக்களை தம்முடைய நண்பர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏகத்துவத்தை பற்றியும் சிலைகளை பற்றியும் எல்லா விதமான மார்க்க போதனைகளையும் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார். எந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு நண்பர் என்பதை பாருங்கள். இப்ப நம்ம எல்லாருமே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வியாபாரிகளாக இருக்கிறோம்.
பெரும்பான்மையான மக்கள் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு வியாபாரத்துல நண்பர்கள் இருப்பார்கள், இஸ்லாத்துல இல்லாத நண்பர்கள் இருப்பார்கள். அவர்களை இஸ்லாத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆர்வம் நம்ம எத்தனை மக்களிடத்தில் இருக்கிறது யோசித்து பாருங்கள். இவர் என்னுடைய நண்பர், என்னோட வியாபாரத்தில் ஒன்றாக இருக்கிறார், இவர் இந்த உலகத்துல வியாபாரத்தில் ஒன்றாக இருப்பதை போன்று மார்க்கத்திலும் என்னோடு இருக்க வேண்டும், நாளை மறுமையிலும் இருக்க வேண்டும், சொர்க்கத்திலும் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை நம்மளில் எத்தனை மக்களிடத்தில் இருக்கிறது. நம்முடைய மாற்று மத நண்பர்களில் எத்தனை மக்களிடத்துல நம்ம இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்களுக்கு இந்த ஆர்வம் வருகிறது. தம்முடைய நண்பரான அபூ தர்தா அவர்களிடத்த ஏராளமான மார்க்க போதனைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒரு நேரத்துல உச்சகட்டத்துல இவருக்கு எப்படியாவது இந்த சிலைகளுக்கு சக்தி இல்லைன்னு புரிய வைக்கணும் என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு முறை வீட்டிற்கு யதார்த்தமாக செல்கிறார். அபூ தர்தாவினுடைய வீட்டிற்கு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் செல்கிறார்கள். வீட்டுல போய் பார்க்கிறார்கள், அபூ தர்தா அந்த இடத்துல இல்லை, அவரினுடைய சிலை மட்டும் இருக்கிறது. நம்ம நேற்று தினம் ஒரு வரலாறு பார்த்தோம்ல, அதே போன்று இவரும் செய்கிறார். இவர் என்ன செய்யறாருன்னா, சிலையை எடுத்துட்டு போய் ஒளிச்சுதான் வைக்கிறது, சிலையை கடத்திட்டு போய் குப்பை தொட்டியிலாம் ஓடல. இவர் அந்த வீட்டிலேயே அந்த சிலையை உடைத்து விடுகிறார், சிலையை அடிச்சு உடைச்சிடுறார். உடைக்கப்பட்ட சிலை வீட்டிலே சதுரி போய் கிடைக்கிறது. அதை பார்த்தவுடன் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களினுடைய மனைவி வராங்க. அவர்கள் வந்துட்டு சிலை உடைக்கப்பட்டதை பார்த்துட்டு அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அவர்களினுடைய மனைவிக்கு தெரியும், நம்முடைய கணவரும் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவும் நண்பர்கள் எல்லாம் தெரியும். அவர் வீட்டுல வந்து சிலையை உடைச்சிட்டாருன்னு அவங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை திட்டிக் கொண்டே இருக்கிறார். அதே தருணத்தில் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களும் வீட்டுக்குள் வந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. வீட்டுல நம்ம எதை ஒரு கடவுளை வச்சு வணங்கிக்கிட்டு இருந்தோமோ, எது நம்மளை பாதுகாப்பு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ, எது நமக்கு வியாபாரத்துல நிறைய லாபத்தை தரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ, அந்த சிலையை இப்படி இவர் போட்டு உடைச்சிட்டாரு. உடைத்தது மிக நெருங்கிய ஒரு நண்பர், உடைச்சிட்டார். அவருக்கு கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது. அதே நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் மிக நிதானமாக இந்த மார்க்க போதனைகளை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இந்த சிலைதான் உங்களை இத்தனை நாள் பாதுகாத்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. உண்மையிலேயே அந்த சிலைக்கு சக்தி இருந்திருந்தால், உங்களை பாதுகாக்கிற அளவுக்கு சக்தி இருந்திருந்தால், தன்னைத்தானே அதை பாதுகாத்து இருக்கணுமா வேண்டாம்? சென்ற முறையில நாம் எதை பற்றி பார்த்திருந்தோமோ அதே போன்ற தாவா பணியை இவரிடத்தில் எடுத்து வைக்கிறார்கள். இவர் எவ்வளவுதான் கோபத்தில் ஆத்திரத்தில் இருந்தாலும் இந்த கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல முடியும். நம்முடைய நண்பர் கேட்கிறது சரிதான், இத்தனை நாள் இதுதான் என்னை பாதுகாக்குது, எனக்கு வர துன்பத்தை எல்லாத்தையும் நீக்கி வைக்குது அப்படின்னு நம்ம நம்பி இதற்கு வணங்கி வழிபட்டுக்கிட்டு இதற்கு ஏராளமான காணிக்கையெல்லாம் செலுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த சிலை ஒண்ணுமே இவர் நிரூபிச்சிட்டாரு. அவர் தான் அதை அடிச்சு உடைச்சாரு. அவரை கூட இந்த சிலைனால ஒண்ணுமே செய்ய முடியலை. இதற்கு எப்படி சக்தி இருக்கும் என்று அவரினுடைய மனதுல மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. அந்த நேரத்திலேயே புரிந்து கொள்கிறார், இந்த சிலைகளுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு சக்தியும் கிடையாது. உண்மையிலேயே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா எந்த மார்க்கத்தில் இருக்கிறாரோ அதுதான் உண்மையான மார்க்கம். அந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய முஹம்மது அவர்கள் தான் உண்மையான இறைவனினுடைய தூதர் என்பதை புரிந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் சென்று சந்திக்கிறார். சந்தித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கையிலேயே பையத்தும் செய்து கொள்கிறார், இஸ்லாத்தை தழுவுகிறார். இப்படித்தான் அபூ தர்தா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பாக இவரினுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறுகிறது. இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு வரைக்கும் வியாபாரம், பொருளாதாரத்தை ஈட்டுதல் இதிலேயே முழு கவனத்தோடும் இருந்தார். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பு இவரினுடைய நிலைமையை பார்த்தோம்னா அப்படியே தலைகீழாக மாறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஏராளமான நாட்களை செலவிடுகிறார், ஏராளமான செய்திகளை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு மக்களுக்கும் எட்டி வைக்கிறார். இதுல அவர் அறிவித்த செய்திகள்ல ஏராளமான செய்திகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, மக்களிடத்துல ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கிறார், அலா உநப்பியுக்கும் பிஹைரில் அமாலிக்கும், உங்களினுடைய அமல்களிலேயே சிறந்த அமல் எதுன்னு நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று மக்களிடத்துல கேட்கிறார். தொடர்ச்சியா சொல்கிறார், ஓ அஸ்காஹா இதா மலிக்கும், உங்களினுடைய எஜமான இடத்துல ரொம்ப ஒரு தூய்மையான ஒரு அமல், எல்லாவற்றையும் விட சிறந்த அமல். நீங்க தங்கத்தை வெள்ளியை நீங்க தர்மம் செய்வதை விட சிறந்த அமல். நீங்க போர்க்களத்துல சென்று கலந்து கொள்வதை விட, போர்க்களத்தில் சென்று எதிரிகளை தாக்குவதை விட சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா மக்களிடம் கேட்கிறார். மக்கள் அனைவரும் சொல்றாங்க. அபூ தர்தா அவர்கள் மக்களிடத்துல உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், அபூ தர்தாவே கட்டாயமா நீங்க அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அப்படிப்பட்ட அமல் எது நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்பொழுது அபூ தர்தா குறிப்பிடுகிறார், இதே போன்றுதான் நபி அவர்களும் எங்களிடத்தில் கேட்டார்கள், நாங்க ரசூலுல்லாஹ் இப்படித்தான் இருந்தோம், அல்லாஹ்வின் தூதரே கட்டாயம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு. அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், திக்ருல்லாஹி தஆலா, நீங்கள் உயர்ந்தோனாகிய இறைவனை நீங்கள் திக்ரு செய்யுங்கள், அதுதான் எல்லா அமல்களை விடவும் மிகப்பெரியது.
அபூ தர்தா அவர்கள் இந்த செய்தியை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கிறார்கள். எந்த அளவிற்கு ஒரு நன்மையில் பாரு, மக்களுக்கு மத்தியில உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார், மார்க்க செய்திகளை அறிந்து கொண்டிருக்கிறார். இந்த அளவிற்கு இவரினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கிறது. இப்ப அப்துல்லா இப்னு ரவாஹா எடுத்து பாருங்க, அவருக்கு எவ்வளவு நன்மை. ஒரே ஒரு முறை இஸ்லாத்திற்குள் நுழைய வைக்கிறார். அபூ தர்தா அவர்களினுடைய நல்லமல்கள், அதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அறிந்து கொள்வோம். அவர் செய்த எல்லா நல்லமலிலும் ஒரு பங்கு அப்துல்லா இப்னு ரவாஹாக்கு போய்கிட்டே இருக்கு. அவர் அறிவித்த இந்த செய்தி அவர் எத்தனை மக்களிடத்தில் அறிவித்திருப்பார். எல்லோரும் அதை கேட்டுவிட்டு திக்ரில் ஈடுபட்டால் அனைத்தினுடைய நன்மைகளும் அப்துல்லா இப்னு ரவாஹாவுக்கு சென்று கொண்டிருக்கும். இப்பொழுது இந்த உரையில நான் அபூ தர்தா இப்படி சொன்னார்னு சொல்றேன், நான் சொல்வதனுடைய நன்மை அபூ தர்தா அவர்களுக்கு சென்று அவர் மூலமாக அப்துல்லா இப்னு ரவாஹாவிற்கு சென்று, இப்ப இதை கேட்டுட்டு நீங்களா திக்ர் செஞ்சீங்கன்னா எல்லாரினுடைய நன்மையும் அபூ தர்தாவிற்கு சென்று அவர் மூலமாக அப்துல்லா இப்னு ரவாஹாவிற்கு போய்கொண்டே இருக்கும். ஒருவரை இஸ்லாத்தில் நுழைய வைப்பதன் மூலமாக எந்த அளவிற்கு நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இவரினுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக செல்கிறது. அபூ தர்தா அவர்கள் இணை வைப்பில் இருந்து மீண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களையும் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். மக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்தவும் ஆரம்பிக்கிறார்கள். இவர் எந்த அளவிற்கு அமல்களில் சிறந்து விளங்கினார், இன்னும் இவர் என்னவெல்லாம் மக்களுக்கு நற்போதனைகள் செய்தார் என்கின்ற வரலாறுகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாளை தினத்திலிருந்து அறிந்து கொள்வோம். வாஹிர் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.